The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe, language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மௌரிஹா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சுவையான இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இட்லி பொடி தயாரிக்கிறதுக்கு தேவையான அளவுகள் மற்றும் பொருட்கள் பற்றி தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட இட்லி பொடி சூப்பராக அட்டகாசமாக வரும். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் உளுந்து அரை கப் எடுத்துக்கிறோம். நீங்கள் கப்பு டம்ளர் எது வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் அதே மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும். இதை நல்லா சிவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு, அதுவும் அரை கப் அளவு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா சிவந்து வரணும். இப்போ இதையும் வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை, அது 1/4 கப் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த இட்லி பொடி. அதனால் இப்போ பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு எள் எடுத்துக்கிறோம். எள் 1/4 கப் எடுத்துக்கிறோம். நீங்கள் வெள்ளை எள், கருப்பு எள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இது நல்லா பொரியும். கலராமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அது பத்திரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கலரிட்டு இருக்கணும். சேம் டைம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். டேபிள் ஸ்பூனுங்கிறது டீஸ்பூனோட கொஞ்சம் பெரிய சைஸு. அதில் எடுத்துகிட்டு இதையும் நல்லா சிவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அதனால் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தனியாக நம்ம வேறு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை 1 கப் அளவு எடுத்துக்கிறோம். நீங்கள் கொத்து அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4-5 கொத்து எடுத்துக்கோங்க. பச்சை கருவேப்பிலை எடுத்துருக்கேன். நீங்கள் உலர்ந்த கருவேப்பிலை கூட எடுத்துக்கலாம். இது நல்லா மொறுன்னு வரணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு. அடுத்தது மிளகாய் பார்த்திங்கன்னா 15லிருந்து 20 மிளகாய் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிளகாய் போட்டு வறுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த காரம் அடிக்காமல் இருக்கும். அதுக்காக அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். எல்லா பொருளையும் இப்படி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். பூண்டும் நல்லா செவந்து வரணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் இதே மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொடியை இட்லிக்கு, தோசைக்கு 2க்குமே வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் விரும்பி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்மளோட அளவுகள் இந்த மாதிரி கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக எடுத்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வரும். இப்போ நாம் இது எல்லாம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வரமிளகாயும், பூண்டும், பெருங்காயம், கருவேப்பிலை, இந்த 4 பொருளையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்கள், கருவேப்பிலை இப்படி நல்லா மொறுன்னு இருக்குது வறுத்து போட்டதுனால. இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்குள்ளே மற்ற பொருள்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு இது இப்போ போயிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பரான இட்லி பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சுவையான இட்லி பொடி உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். இட்லி பார்த்திங்களா, பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இட்லி செய்கிறது எப்படி, மாவு அரைக்கிற மெத்தட் எப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இந்த இட்லி பொடியை நீங்கள் இட்லியில் தொட்டு சாப்பிடும்போது சும்மா சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லிக்கு மட்டும் இல்லாமல் தோசைக்கும் பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தொட்டும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி தோசையில் இட்லி பொடியை வந்து தூவியும் நம்ம அதை சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட பொடி தோசையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தோசையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சட்னியும் சாம்பாரும் வச்சு இதை சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லி பொடி செய்ய தேவையான பொருட்கள் மற்றும் அளவுகள் கொடுத்துருக்கோம். இது யூஸ் பண்ணிக்கோங்க. Thanks for subscribing my channel and supporting me.